الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய கண்ணியத்திற்குரிய இறுதி தூதர் முஹம்மது அவர்கள் மீது அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக அந்த தூதரின் பாசத்திற்குரிய குடும்பத்தார் நெருக்கத்திற்குரிய தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய பயத்தை தக்வாவை உபதேசம் செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா நம்மை மன்னித்தருள்வானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, குற்றங்களை மன்னிப்பானாக, பிழைகளை பொறுப்பானாக. அல்லாஹ் நேசிக்கின்ற நல்லோரில் என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் பெற்றோரையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தொடர்ந்து பல அமர்வுகளாக ஹஜ்ஜை பற்றி பேசி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ் என்றாலே நாடுவது என்று அதற்கு பொருள். அரபி மொழியில் ஹஜ்ஜ யஹுஜ்ஜு என்றால் கஸத யக்ஸுது, நாடுவது என்று பொருள். நாடுவது என்பதில் கஸத என்ற சொல்லை ஹஜ்ஜ என்ற அரபிய சொல்லுக்கு நிகராக நெருக்கமாக சொல்வார்கள். அதாவது ஒன்றை முழு மனதோடு அதை நோக்கமாக கொண்டு, குறிக்கோளாக கொண்டு, லட்சியமாக வைத்துக்கொண்டு ஒன்றை நாடி செல்வது. ஒரு ஊரையோ அல்லது ஒரு மனிதரையோ அரபியில் கேட்பார்கள், ஐன தக்ஸுத், எங்கே நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள், எதை நாடி எதை இலக்காக கொண்டு நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் ஒரு இபாதத்திற்கு ஒரு பெயரை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் ரப்பு அவனுடைய இபாதத்திற்கு, அல்லாஹு தஆலாவுடைய இபாதத்திற்கு, எந்த வணக்கத்திற்கு அல்லாஹு தஆலா சொர்க்கங்களை வாக்களிக்கின்றானோ, எந்த வணக்கங்களை ஈமானுக்கு அடையாளமாக அல்லாஹு தஆலா ஆக்குகிறானோ, அப்பேற்பட்ட வணக்கங்களுக்கு, வழிபாடுகளுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பெயரை தேர்ந்தெடுக்கிறான் என்றால், ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அது எப்படி இருக்கும்? எவ்வளவு ஆழமான நுணுக்கமான ஞானங்களோடு அந்த தேர்வு இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹஜ், அல்லாஹுவை நாடி செல்கிறான் அடியான். தன்னை படைத்த ரப்பு, எந்த ரப்புடைய வீட்டை கண்ணியப்படுத்துவதை ஈமானுடைய அடையாளமாக அல்லாஹ் ஆக்கினானோ, எந்த வீட்டை தேடி வருபவர்களை எல்லாம் தன்னுடைய விருந்தாளிகள், தன்னுடைய குழுக்கள், தனது நேசர்கள் என்று அல்லாஹு தஆலா புகழ்கிறானோ, அந்த வீட்டை நாடி, அதுவும் எதற்காக? அங்கே அல்லாஹுவை வணங்குவதற்காக. அந்த வணக்க வழிபாடுகள் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தம் கிடைப்பதற்காக ஒருவன் தேடி ஓடி வருகிறான் என்றால், இந்த உலகத்தில் அதைவிட சிறந்த ஒரு நாட்டம் இருக்க முடியுமா? நாடுவது, ஒன்றை நோக்கமாக கொண்டு, இலக்காக கொண்டு, குறிக்கோளாக கொண்டு ஒரு மனிதன் புறப்படுவது, தன்னுடைய ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக, அவனிடத்தில் எந்த கேள்வியும் கேட்காமல், யா அல்லாஹ், நான் உன்னை வணங்குகிறேனே, ஊரிலும் வணங்கி கொண்டுதானே இருக்கிறேன், தொழுகையை கொண்டு, நோன்பை கொண்டு, தர்மங்களை கொண்டு, திக்ரை கொண்டு, திலாவத்துல் குர்ஆனை கொண்டு என்றெல்லாம் இந்த கேள்விகளை எல்லாம்
அப்பார் இந்த கேள்விகளை எல்லாம் வைத்துவிட்டு எனது ரப்பு அழைக்கிறான். ஹஜ்ஜுக்கு செல்பவர் எதற்காக செல்கிறார்? அல்லாஹ் அழைக்கிறான் என்பதற்காக செல்பவர்கள் தான் ஹாஜிகள். ஊரிலே எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள் என்பதற்காக செல்பவர்கள் அல்ல, அல்லது பெயருக்கு முன்பாக ஹாஜி என்று போட்டுக் கொள்வதற்காக செல்பவர்கள் அல்ல, அல்லது அடுத்து மஸ்ஜிதுடைய பள்ளிவாசலுடைய கமிட்டி தேர்தல் வருகிறது, அதிலே கலந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் இருந்தால்தான் ஒரு சைடு வெயிட் என்பதற்காக ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் அல்ல. ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் யார்? ரப்புடைய ஏக்கத்தில் செல்பவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த இறை நேசத்திற்காக, என்னுடைய ரப்புடைய அன்புக்காக நான் செல்கிறேன். அந்த வீட்டை தரிசிப்பதை அல்லாஹு தஆலா அடியானுக்கு ஒரு பாக்கியமாக ஆக்கியிருக்கிறான். எத்தனையோ வீடுகளை நீங்கள் பார்க்கலாம், பிரம்மாண்டமான மாளிகைகளை பார்க்கலாம், ஆனால் ஈமான் அதிகரிக்காது. உலக மோகம்தான் உள்ளத்திலே வரும், ஆசைதான் வரும். அல்லாஹ் ஏறிட்டு பார்க்காதீர்கள் என்று சொல்கிறான் அந்த மாளிகைகளை, அந்த கோபுரங்களை, அந்த பகட்டான இல்லங்களை எல்லாம். ஆனால் காபாவை பார்ப்பதே ஒரு ஈமான், அதை பார்த்து கொண்டிருப்பதே மனசுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ராகத். பசியை மறந்து விடுவார்கள், தாகத்தை மறந்து விடுவார்கள், கவலைகளை மறந்து விடுவார்கள். உலகத்தையே ஒரு பார்வையால் நம்மால் மறக்க முடியும் என்றால், அத்தனை இன்பங்களையும் சுகங்களையும் தேடுவதை நம்மால் மறக்க முடியும் என்றால், மிகைப்படுத்தாமல் சொல்வதென்றால் அது அந்த காபாவை பார்க்கும் போது ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய ஈமானிய உணர்வு. நான் சொல்லவில்லை, ரப்பு சொல்கிறான், وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا. இந்த காபாவை மக்கள் எல்லாம் திரும்ப திரும்ப வருவதற்கு ஆசைப்படும் இல்லமாக நான் ஆக்கியிருக்கிறேன், நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று. وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا. ஒருவன் நீங்கள் பார்க்கலாம், கால் இல்லாதவர்கள், கண் இல்லாதவர்கள், தங்களது உடம்பை தரையிலே தேய்த்து கொண்டு வருபவர்கள், ஹஜ் செய்துவிட்டு உம்ரா செய்துவிட்டு காபாவை பார்த்து ஏங்கி அழுதுவிட்டு துஆ செய்துவிட்டு திரும்பும் போது, நீங்கள் எதற்காக இவ்வளவு அழுது துஆ செய்தீர்கள், உங்களது துஆவிலே என்ன முக்கியமான ஒரு காரியத்தை கேட்டீர்கள் என்று கேட்டால், யா அல்லாஹ், நான் திரும்ப உன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும், இந்த சந்திப்பை என்னுடைய இறுதி சந்திப்பாக ஆக்கிவிடாதே என்று கேட்டேன் என்று சொல்வார்கள் என்றால், அன்பானவர்களே, அதுதான் அந்த கஸ்த், அந்த ஹஜ். அல்லாஹுவை தேடிய அடியான், அல்லாஹுவை முன்னோக்கிய அடியான், அல்லாஹுவை தவிர எதையும் தேட முடியாது அவனால். அல்லாஹுவை தவிர எதையும் அவனால் உள்ளத்தால் நாட முடியாது. அல்லாஹுவை விட சிறந்தவர்கள் யார் இருக்கிறார்கள், உயர்ந்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அஅலா, அவன் எல்லாவற்றிலும் உயர்ந்தவன். அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ் என்பது அடியானுக்கு ஈமானிய பாடங்களை கொடுக்கக்கூடியது. இன்று பலர் அங்கிருந்து சுமைகளை சுமப்பதற்காக செல்லலாம், அல்லது வேறு நோக்கங்களுக்காக செல்லலாம். அல்லாஹ் மன்னிப்பானாக, பரிசுத்தப்படுத்துவானாக. ஆனால் அல்லாஹ்வுக்காக செல்பவர்கள், வழிபாட்டுக்காக, இபாதத்துக்காக செல்பவர்கள், அவர்கள்தான் ஹாஜிகள். அங்கே சென்று பொருள்களை வாங்குவதை அல்லாஹ் தவறு என்று சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் அங்கே தேடுவதை குற்றம் என்று சொல்லவில்லை. ஆனால் நோக்கம் அதுவாக இருக்கக்கூடாது, தேடல் அதுவாக இருக்கக்கூடாது. உங்களுடைய கல்பு அதை தேடக்கூடாது. உங்களுடைய கல்பு அல்லாஹ்வின் இல்லத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும், இபாதத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும், உங்களது துஆவிலே நிலை கொண்டிருக்க வேண்டும். என்னுடைய தவாஃபை அல்லாஹ் ஏற்றானா, சஅயை ஏற்றானா, ஜம்ராத்தை ஏற்றானா என்று உங்களுடைய வணக்க வழிபாட்டுடைய கபூலியத்திலே உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் தல்பியா சொல்ல சொன்னான். சொல்லிக்கொண்டே இரு அடியானே, நீ வந்தது இங்கே பொருள்களை வாங்குவதற்காக அல்ல, பெயர்களை புகழ்களை சம்பாதிப்பதற்காக அல்ல,
உனது சுகமாக தங்குமிடங்களிலே வசதியாக தங்குவதற்காக அல்ல. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். இறைவா, எனது ரப்பே, நீ அழைத்தாய், நான் வந்திருக்கிறேன். உன்னை வணங்குவதற்காக நான் வந்திருக்கிறேன். உன்னுடைய பொருத்தத்திற்காக வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய பொருத்தம் எப்படி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, எந்த மன்னிப்புக்கு அல்லாஹ்வின் தூதர் வாக்களித்தார்களோ, யார் ஹஜ் செய்து திரும்புவார்களோ பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, தன்னுடைய தாய் வயிற்றிலிருந்து அவர் வெளியேறிய தினத்தில் எப்படி இருந்தாரோ அப்படி அவர் வருவார் என்று சொன்னார்களே. ஹஜ்ஜுக்கு அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை தவிர கூலி இல்லை என்று சொன்னார்களே. அந்த ஹஜ்ஜாக அமைய வேண்டும் என்றால் அந்த ஹஜ்ஜுடைய ஆன்மீகம், அந்த ஹஜ்ஜுடைய ஆன்மா, ரூஹுல் ஹஜ், அது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதான் அன்பானவர்களே, சென்ற குத்பாவிலே 2 விஷயங்களை பார்த்தோம். அல்லாஹுடைய திக்ரும் அல்லாஹுடைய தக்வாவும். அதுபோன்று இந்த குத்பாவிலே 2 விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய முக்கியமான அந்த ஹஜ்ஜுடைய உயிரோட்டங்கள், எந்த ஹஜ்ஜால் ஹஜ்ஜு ஹஜ்ஜாக ஆகுமோ, அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் அவர்களுடைய வாக்குகளுக்கு தகுந்த ஹஜ்ஜாக ஆகுமோ, அவர்களுடைய நற்செய்திகளுக்கு தகுந்த ஹஜ்ஜாக ஆகுமோ, அந்த ஹஜ்ஜாக நம்முடைய ஹஜ் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் செல்லக்கூடிய கேட்டகிரிகள் அதற்கு நம்மை தகுதியாக்காது. நாம் செல்லக்கூடிய விமான சொகுசு பயணங்கள் அதற்கு நம்மை தகுதியாக்காது. நாம் செல்லக்கூடிய வாகனங்களோ, நாம் தங்கக்கூடிய இடங்களோ அதற்கு நம்மை தகுதியாக்காது. அதெல்லாம் நம்முடைய இந்த ஜிஸ்ம், இந்த பதன், இந்த உடலுக்கு, இந்த உடலுடைய சுகத்துக்கு அவ்வளவுதான். எப்படி இப்போது சுவையாக சாப்பிடக்கூடிய உணவை சிறிது நேரத்தில் அசுத்தமாக மனிதன் வெளியேற்றி விடுகின்றானோ, அப்படித்தான் இந்த சுகங்கள் எல்லாம். இவற்றுக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இல்லை. மதிப்பு எதற்கு? உங்களுடைய கல்விலே நீங்கள் எதை தேடினீர்கள், உங்களுடைய இபாதத்தை எப்படி செய்தீர்கள், அதற்குத்தான் சகோதரர்களே இந்த ஹஜ்ஜுடைய பாடங்கள் எங்கெல்லாம் அல் குர்ஆனிலே ஹதீஸிலே இடம்பெறுகிறதோ 2 விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று என்ன? சபர், பொறுமை. இரண்டாவது முஜாஹதத்துன் நஃப்ஸ், இந்த நஃப்ஸோடு போராடுவது. பொறுமையும் நஃப்ஸோடு போராடுவதும். மொத்த ஹஜ்ஜை இப்படித்தான். யாருடைய ஹஜ்ஜில் சபர் இருந்ததோ, யாருடைய ஹஜ்ஜிலே நஃப்ஸோடு போராடக்கூடிய அந்த போராட்டம் முஜாஹதத்துன் நஃப்ஸ். போராட்டம் என்றால் என்ன? போராடி தோற்று போவதா போராட்டம்? வெற்றியான போராட்டம். போராடி அந்த நஃப்ஸை மிகைப்பது, நஃப்ஸுடைய அத்தனை சோம்பேறித்தனங்களையும் அத்தனை அலட்சியங்களையும், இந்த நஃப்ஸ் தேடக்கூடிய அத்தனை சலுகைகளையும் சௌகரியங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு நான் எனது ரப்புக்காக சிரமப்படுவதில் இன்பத்தை காண்கிறேன். எப்படி? சுகத்தை அனுபவிப்பதில் இன்பம் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சுகத்தை அனுபவிப்பதில் இன்பம் அல்ல, சிரமத்தை அனுபவிப்பதிலே இன்பம். ஃபைதா ஃபரக்த ஃபன்ஸப் வஇலா ரப்பிக ஃபர்கப். ஒரு முஃமின், ஆகிரத்தை தேடக்கூடியவன், மறுமையை தேர்ந்தெடுத்தவன், அவன் எதிலே இன்பத்தை காண்பான்? அல்லாஹ்வுக்காக சிரமப்படுவதில், அல்லாஹ்வுக்காக தன்னை வியர்க்க வைப்பதில், தன்னுடைய அசதியில், தன்னுடைய சோர்வில் அதை மிகைத்து அல்லாஹ்வை வணங்கி நஃப்ஸோடு போட்டி போட்டு இபாதத்து செய்கிறான் அல்லவா, அவன் இன்பத்தை காண்பான். அது போராட்டம், சபர். இந்த ஹஜ்ஜுடைய மொத்த இபாதத்தும் நம்முடைய ஆன்மாவிற்கு இன்பமாக அமைய வேண்டும் என்றால் யார் இந்த சபரை வெளிப்படுத்தினார்களோ, யார் இந்த சபரை, பொறுமையை வெளிப்படுத்தினார்களோ அவர்களுக்குத்தான் இன்பமாக இருக்கும். சபர் 3 வகை. ஒன்று என்ன? இபாதத்தை செய்வதில் பொறுமை. இரண்டாவது சோதனையில் பொறுமை, சிரமத்தில் பொறுமை. மூன்றாவது பாவத்தை செய்யாமல் தன்னை தடுத்து பொறுமை காப்பது. 3 வகையான சபரும் ஹஜ்ஜிலே இடம்பெறும்.
சபருடைய அத்தனை வகைகளும் இந்த ஹஜ்ஜிலே இடம்பெறும். வீட்டிலிருந்து புறப்படுகிறோம். இது என்ன சொகுசு பயணமா? லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்கள், எல்லா ஏற்பாடுகளும் தலைகீழாக மாறும். எல்லா ஏற்பாடுகளும் தலைகீழாக மாறும். எல்லா திட்டங்களும் தலைகீழாக மாறலாம். எல்லா வகையான சிரமங்களும் ஒரே நேரத்தில் வரலாம். எதுவும் நடக்கலாம். யாருடைய திட்டமும் அங்கே ஜெயிக்காது, அல்லாஹ் நாடினாலே தவிர. நாம் நினைப்போம் எல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், எல்லாம் சிறப்பாக நாம் செய்து விட்டோம் என்று, எல்லாம் நமக்கு சரி என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நாடினால்தான் அது கைகூடும். அல்லாஹ் நாடினால்தான் அது நடக்கும். இல்லை என்றால் கண்டிப்பாக அங்கே சில சோதனைகள் நிகழும். அழகிய பொறுமை. வீட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து அங்கே நாம் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடங்கள், மாறக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகள், எல்லாவற்றிலும் பொறுமை. அதுவும் குறிப்பாக ஹஜ்ஜுக்காக பிற 8 அன்று ஹாஜிகள் தங்களுடைய இஹ்ராமை புதுப்பித்துக் கொண்டு தல்பியாவை கூறி மினாவுக்கு புறப்படுகின்றார்களே, அந்த மினாவிலிருந்து மீண்டும் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜை முடித்து அவர்கள் தங்களுடைய இல்லங்கள் திரும்புகின்ற வரை பொறுமையே பொறுமைதான், சிரமமே சிரமம்தான். யாராவது ஹஜ்ஜை பற்றி உங்களுக்கு சொல்லும் பொழுது ஹஜ்ஜுடைய சிரமத்தை சொல்லாமல் வெறும் செய்ய வேண்டிய அமல்கள், நீங்கள் இங்கே தங்குவீர்கள், இப்படி வருவீர்கள், இப்படி போவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்பாதீர்கள், முடியாது. இப்படிப்பட்ட ஹாஜிகள் தான் அங்கே வந்ததற்கு பிறகு சிரமங்களை பார்த்தவுடன் அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. சின்ன சின்ன சிரமங்களால் அவர்கள் பதட்டப்பட்டு விடுவார்கள், துடித்து விடுவார்கள், அழுவார்கள், ஏசுவார்கள், திட்டுவார்கள், சட்டை வளர்ப்பார்கள். அதற்கெல்லாம் என்ன காரணம்? ஹஜ்ஜுடைய மறுபக்கத்தை அவர்களுக்கு யாரும் சொல்லவில்லை. ஹஜ் என்பது பல சிரமங்களின் சங்கமம் என்பதை அவர்கள் புரியாமல் வந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லா சிரமங்களும் இருக்கும், நடக்க வேண்டியது இருக்கும். உணவு தாமதமாகலாம், உணவு ஒரு குறிப்பிட்ட உணவு இருக்கும், ஆனால் அந்த உணவை தேடி செல்பவர்கள் அதிகமாக இருக்கலாம். உணவு பற்றாக்குறையாக ஆகும், மீண்டும் உணவு வருவதற்கு தாமதமாகலாம். வாகனங்கள் எல்லா ஏற்பாடுகளும் நமக்கு செய்யப்பட்டிருக்கும், அந்த வாகனம் நமது இடத்திற்கு வருவது தாமதமாகலாம், அல்லது அந்த வாகனத்தை நோக்கி நாம் செல்வது தாமதமாகலாம். நம்முடைய இருப்பிடத்திற்கும் நமக்கும் இடையிலே சில அடி தூரம் தான் இருக்கும், ஆனால் அதுவரை செல்வதிலே தாமதமாக இருக்கலாம். எல்லா சிரமங்களும் இருக்கும். ஒரு பக்கம் ஒரு காரியம் இலகுவாக முடிந்தால் அடுத்த காரியம் சிரமமாக இருக்கும். அந்த சிரமங்களை எல்லாம் சகித்து, ரப்பே உன்னுடைய மன்னிப்புக்காக நான் வருகிறேன் என்று இந்த கல்விடத்திலே நாம் பேசும்போது, யா அல்லாஹ் என் கால் வலிக்கு நடந்தேன் ஜம்ராத்திற்கு, யா அல்லாஹ் கால் வலிக்கு நடந்தேன், அதுவும் ஒரு நாள் அல்ல, 10க்கு நடந்தேன், பிறகு பிறை 11 நடந்தேன், பிறகு 12 நடந்தேன், பிறகு 13 நடந்தேன். யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்துக்காக, உன்னுடைய நபி இப்ராஹிம் செய்த அந்த சுன்னத்தை உன்னுடைய நபி முஹம்மது செய்ய சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்காக நான் சிரமப்பட்டேன் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுங்கள். உங்களது உள்ளம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நெருக்கமாகிறது என்பதை பாருங்கள். இவ்வளவு சிரமம் சாதாரண சிரமமா? சொகுசாக இன்பமாக எல்லா வகையிலும் ஒரு ராஜாவை போன்று வாழ்ந்த ஒரு மனிதன், சுகமாக இருந்த மனிதன், நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் நடக்க வேண்டும். எவ்வளவு சிரமங்கள், வெயிலாக இருக்கலாம், எவ்வளவு பிரச்சனைகள், உடல் நோய், கால் வலிகள், நெஞ்சு வலிகள். அல்லாஹ்வின் அடியார்களே, எதற்காக? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக. இது சபர். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? மையத்து வீட்டில் இன்னா லில்லாஹி ஓதினால் சபர். அது சபரின் ஒரு வகை, அது சபருடைய ஒரு வகை. இபாதத்தினுடைய கஷ்டத்தை தாங்குவது சபருடைய உயர்ந்த தன்மை. இபாதத்தினுடைய
கஷ்டத்தை தாங்குவது ஹஜ்ஜுடைய இபாதத்துடைய உயர்ந்த ஒரு தன்மை. அது போன்றுதான் அங்கே மனிதன் தனது பார்வைகளை பாதுகாக்க வேண்டும், தனது பார்வைகளை பாதுகாக்க வேண்டும். அங்கே பொருள்களை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். நப்சு விளையாடும், பாதுகாக்க வேண்டும். நப்சை, கண்களை பாதுகாக்க வேண்டும், இச்சைகளை பாதுகாக்க வேண்டும், பார்வைகளின் ஆபத்தை பாதுகாக்க வேண்டும். மிகப்பெரிய பொறுமை. நமக்கு ஹலாலானதை தவிர எதையும் நாம் சிந்திக்க கூடாது. அப்படிப்பட்ட பொறுமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜிலே வைத்திருக்கிறார். அதுபோன்று இந்த ஹஜ்ஜிலே மற்றொரு பொறுமை என்ன? வணக்க வழிபாட்டிலே பொறுமை. ஒவ்வொரு இபாதத்தையும் செய்ய வேண்டும். முஸ்தலிஃபாவிலே தங்கிதான் ஆக வேண்டும். முஸ்தலிஃபாவிலே அங்கே இரவு கழித்துத்தான் ஆக வேண்டும். மினாவிலே வெயிலிலே நின்றுதான் ஆக வேண்டும். அங்கே வாகனம் இல்லை என்றால் நடந்து சென்றுதான் ஆக வேண்டும். எல்லா நிலையிலும் எல்லா சிரமங்களையும் அல்லாஹ்வுக்காக தாங்குவது. நாம் இங்கு எதற்காக வந்திருக்கிறோம்? யாரை நாடி வந்திருக்கிறோம்? அல்லாஹுவை நாடி வந்திருக்கிறோம். ஹஜ் என்றால் கஸ்த், அல்லாஹுவை நாடி அவனை தேடி வந்திருக்கிறோம். அவனுக்காக இந்த சிரமத்தை சில எண்ணப்பட்ட நாட்கள் கூட நாம் தாங்கவில்லை என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய துன்யாவுக்காக எவ்வளவு சிரமங்களை தாங்கி இருக்கிறோம், எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் சகித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய நம்முடைய ரப்புடைய பொருத்தத்துக்காக. ஈமானிய மிகப்பெரிய டெஸ்ட், ஈமானுடைய மிகப்பெரிய சோதனை. அடியானுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் பார்க்கிறான். ஆகவேதான் இந்த ஹஜ்ஜை தல்பியாவை கொண்டு நிரப்புங்கள், தல்பியாவை கொண்டு நிரப்புங்கள், திக்ரை கொண்டு நிரப்புங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதனுடைய ரகசியங்களில் ஒன்று என்ன? அடியான் சில நேரங்களிலே என்ன இவ்வளவு கஷ்டமா, ஏன் ஹாஜியார இப்படி நிக்கணுமா, என்ன ஹாஜியார முன்னாடியே பேசலையா, அது செய்யலையா, இது செய்யலையா, என்ன ஒரு ஏற்பாடு என்றெல்லாம் நப்சு நம்மை பேச வைக்கும், என்றெல்லாம் நப்சு பேச வைக்கும். எல்லா சிரமங்கள், எல்லா வகையான சூழல் நப்சு. இந்த நப்சை பொறுத்தவரை பேசினால்தான் அதற்கு பெருமை. இந்த நப்சை பொறுத்தவரை பேசினால்தான் அதற்கு பெருமை. இங்கே நான் அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறேன். இந்த சிரமங்களை சகிப்பதை அல்லாஹு தஆலா என்னுடைய ஈமானுக்கு உயர்வாக வைத்திருக்கிறான், என்னுடைய ஹஜ்ஜுடைய கபூலியத்தாக வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்காக ரப்பு நான் சிரமப்படுகின்றேனா என்று எனது ரப்பு பார்க்கிறான். இந்த சிரமங்களை எப்படி தாங்கிக் கொள்கிறேன் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, அது போன்றுதான் இந்த ஹஜ்ஜுக்காக செலவழிக்கக்கூடிய செலவழிப்புகள் கொஞ்சம் நஞ்சமா, எவ்வளவு செலவழிப்புகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எத்தனை ஆண்டுகள் ஹஜ் செய்தார்கள் தொடர்ந்து என்பதை பல அமர்வுகளில் நாம் இங்கே நினைவு கூர்ந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ்வின் தூதரே, நான் ஜிஹாது செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, உனக்கு நான் ஒரு ஜிஹாதை சொல்லித் தருகிறேன், அதுதான் ஹஜ். ஹஜ் ஜிஹாதிலே மிக அழகானது, மிக சிறந்தது என்று சொல்லி ஹஜ்ஜை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாஃபத்திலே ஹஜ்ஜை ஆரம்பித்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய 58வது வயதிலே அவர்கள் இறந்து பக்கீயிலே அடக்கம் செய்யப்படுகின்ற வரை தொடர்ந்து ஹஜ் உம்ரா செய்து கொண்டே இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, இன்ன லக மினல் அஜ்ரி அலா கத்ரி நஸபிக வ நஃபகதிக. ஆயிஷா, உன்னுடைய உம்ராவிலே உனக்கு நன்மை, உன்னுடைய உம்ராவிலே உனக்கு நன்மை, நீ எந்த அளவு சிரமப்படுவாயோ, உன்னுடைய சிரமத்தின் அளவுக்கும் உன்னுடைய செலவழிப்பின் அளவுக்கும் உனக்கு நன்மை கிடைக்கும். இது என்ன செலவழிப்பு? பயண செலவழிப்பு, அங்கே வரக்கூடியவர்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய செலவழிப்பு, நம்முடைய சொகுசுக்காக செலவழிப்பதல்ல. எந்த செலவழிப்பை கொண்டு அல்லாஹ்வின் வீட்டில் இருக்கக்கூடிய, ஹரமில் இருக்கக்கூடிய ஏழைகள், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்த ஏழைகள் அங்கே ஆதரவளிக்கப்பட்டார்களோ, உணவளிக்கப்பட்டார்களோ, அந்த செலவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா அன்ஃபக்து மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு வஹுவ கைருர் ராஸிகீன். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் எதை தர்மம் செய்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பகரமாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து கொண்டே இருப்பான்.
அல்லாஹ்வின் பாதையிலே செய்யப்படக்கூடிய எந்த செலவழிப்புகளும் அடியானுக்கு வீணாகுவதில்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மார் வஃப்துல்லாஹ் தஆஹும் ஃபஅஜாபூஹு வஸஅலூஹு ஃபஅஅதாஹும். ஹாஜிகளும் உம்ரா பயணிகளும் அல்லாஹ்வுடைய குழுக்களாக, அல்லாஹ் கண்ணியப்படுத்தக்கூடிய அவனுடைய விசேஷமான விருந்தாளி குழுக்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை அழைத்தான், அவர்கள் அவனுக்கு பதில் கொடுத்து வந்தார்கள். ஆகவே இவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ் கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா கம்மின் ஹத்தா ஷௌகத யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு. நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், கவலைகள், நம்முடைய மன வருத்தங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், ஏன் காலில் ஒரு முள் குத்தினாலும் சரி, இதற்கெல்லாம் அடியான் பொறுமையாக இருந்தால் அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை போக்கிக் கொண்டே இருக்கிறான் இந்த சிரமங்கள் மூலமாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹஜ் என்பது சபருக்கும் முஜாஹதத்து நஃப்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு சோதனை களமாக இருக்கிறது. யார் எந்த அளவு அல்லாஹ்வுக்காக பொறுப்பவர், யார் எந்த அளவு அல்லாஹ்வுக்காக சிரமப்படுபவர், இந்த நஃப்ஸோடு போராடுபவர் என்ற மிகப்பெரிய அந்த சோதனை இந்த ஹஜ்ஜிலே இருக்கிறது. எல்லா வணக்கங்களும் அப்படித்தான். நஃப்ஸோடு போராடுவது முஜாஹதத்து நஃப்ஸ், அதுபோன்று சபர், ஹஜ்ஜிலே இது கூடுதலாக வெளிப்படும். அல்லாஹு தஆலா எந்த வணக்கத்தை எவ்வளவு உயர்ந்த ஒரு வணக்கமாக ஆக்குகிறானோ அந்த அளவுக்கு அந்த வணக்கத்திலே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அடியானுக்கான சோதனையும் இருக்கும். தவாப் செய்வதை எடுத்துக்கொள்ளுங்கள், சஇ செய்வதை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொன்றும் இந்த ஹஜ்ஜிலே நம்முடைய சபருக்கான பாடமாக இருக்கிறது. எந்த இபாதத்தை அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி நிறைவேற்றுவது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ கேட்டார்கள்? வ அரினா மனாசிகனா, யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய அமல்களை, அந்த அமல்களை எங்கே செய்ய வேண்டும் எங்களுக்கு நீ கற்றுக்கொடு, காண்பித்துக் கொடு என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் வடிவமாக ஹஜ்ஜை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் தாங்கள் அந்த அமலை செய்து இப்படி செய்யுங்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும், ஹஜ்ஜுடைய அமல்களை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு சிறு விஷயத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கண்ணும் கருத்துமாக கற்றுக் கொடுத்தார்கள். ஒட்டகத்தின் மேல் அமர்ந்து கொண்டு இப்னு அப்பாஸுக்கு சொல்லுகின்றார்கள், இப்னு அப்பாஸ் எனக்காக ஜம்ராத்திலே கல்லெறிவதற்கு கல் எடுத்துக் கொடு என்று. இப்னு அப்பாஸ் கற்களை பொறுக்கி கொண்டு வருகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கற்களை எடுத்து தன்னுடைய 2 விரல்களுடைய நுனியிலே இப்படி பிடித்துக் கொண்டு ஒட்டகத்தின் மேல் இருந்தவர்களாக இப்படி காட்டுகின்றார்கள். பாருங்கள் பாருங்கள், இப்படித்தான், இப்படிப்பட்ட கற்களை கொண்டுதான் நீங்கள் எறிய வேண்டும் என்று சொல்லிவிட்டு, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள், உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயம் அழித்தார்களே, ஏன் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தில் வரம்பு மீறிய போது, தங்களுடைய மார்க்கத்தில் வரம்பு மீறிய போது. ஒன்று இருக்கிறது மார்க்கத்தை மீறுவது, அல்லாஹ்வுடைய சட்டத்தை அப்படியே விட்டு விடுவது. இன்னொன்று மார்க்கத்தில் மீறுவது. மார்க்கத்தில் மீறுவது என்றால் என்ன? மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய அளவை தாண்டுவது, மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த தன்மையை மீறுவது. இந்த கற்களுக்கு மேலாக இதைவிட பெரிய கற்களை எடுப்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து சொன்னார்கள். உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயம் அவர்கள் அழித்தார்கள், அவர்கள் மார்க்கத்திலே குலூ செய்த காரணத்தினால். அங்கே ஜமராத்திலே ஷைத்தானை அடிக்கப் போகிறோம் என்று பலர் கற்களை, பெரிய கற்களை எறிவதை, செருப்பை எறிவதை, கட்டைகளை எறிவதை எல்லாம் அங்கே பார்க்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இதெல்லாம் என்ன காரணம்? நஃப்ஸோடு போராடுவது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செய்தார்கள், இங்கே இதை செய்தார்களா அதை மட்டுமே செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைகளை இப்படி பேணினார்களா அப்படி பேணுவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்ராத்திலே கல்லெறிந்து விட்டு நின்று துஆ கேட்டார்களா? நின்று துஆ கேட்போம். இரண்டாவது ஜம்ராவிலே துஆ கேட்டார்களா? நின்று துஆ கேட்போம். மூன்றாவது ஜம்ராவிலே கல்லெறிந்து விட்டு சென்று விட்டார்களா? சென்று விடுவோம். இப்படி சுன்னத்தை பின்பற்றுவதிலே, ரசூலுல்லாஹ்வுடைய
சுன்னத்தை பின்பற்றுவதிலே நம்முடைய நஃப்ஸோடு போராட்டம். இப்படி எல்லா வகையான சபர்களும் முஜாஹதத்து நஃப்ஸும் இந்த ஹஜ்ஜிலே இடம்பெறுகிறது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த அமலுக்கு மிகப்பெரிய ஒரு வெகுமதியை வாக்களிக்கின்றான். அந்த வெகுமதியினுடைய அந்த தரத்தை, அந்த வெகுமதியினுடைய அந்த மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஹஜ் எப்படி செய்யப்பட வேண்டும், அல்லாஹு தஆலா எப்படி வர்ணிக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வர்ணித்தார்கள், சஹாபாக்கள் எப்படி செய்தார்கள் என்பதை படித்து நாம் அறிய வேண்டும். ஏதோ நம்ம பணம் கட்டிவிட்டோம், நமக்கு ஏற்பாடு வந்து விட்டது, செல்கிறோம் என்று இப்படி எந்த விதமான, நன்றாக கவனியுங்கள், மன ரீதியான தயாரிப்பு இல்லாமல் இன்று எல்லா தயாரிப்பும் இருக்கிறது. நீங்கள் ஒரு டிராவல்ஸில் காசை கட்டிவிட்டால் எல்லா தயாரிப்பும் அவர்கள் செய்து விடுவார்கள். இவர் கடைசி நாள் வரை துன்யாவிலே மூழ்கி இருப்பார். சட்டங்களை படிப்பது கிடையாது, ஒழுக்கங்களை தெரிவது கிடையாது, ஹஜ் சம்பந்தப்பட்ட ஆன்மீக பயிற்சிகள் தர்பியாவுக்கு வருவது கிடையாது. கடைசியிலே திடுதிப்பென்று கடைசி விமானத்தில் ஏறுகின்ற வரை துன்யாவிலே மூழ்கி இருந்து விட்டு இவர் ஹஜ்ஜுக்கு வருவார். அல்லாஹ்வின் அடியார்களே, சில ஊர்களிலே, சில நாடுகளிலே 6 மாசம் தர்பியா கொடுக்கப்படுகின்றது ஹஜ்ஜுக்கு வருபவர்களுக்கு. 6 மாசம் வகுப்பிலே தொடர்ந்து அவர்கள் வாரத்திலே 2, 3, 4 நாட்கள் ஹஜ்ஜுக்கு வர வேண்டும். எல்லாம் அவர்களுக்கு செயல் ரீதியாக, தர்பியா ரீதியாக கொடுக்கப்படுகின்றது. இங்கு ஹஜ்ஜுக்கு முன்னால் ஒரு வகுப்பு வைத்து அந்த வகுப்பில் கலந்து கொள்வதற்கு நாம் கெஞ்ச வேண்டியது இருக்கிறது. அதுவும் அந்த வகுப்பிலே வந்ததற்கு பிறகு கூட அங்கே அதிலும் பலவிதமான விஷயங்கள். உணவு இருந்தால் கூட்டம் இருக்கும். எப்படி உணவு இருந்தால் கூட்டம் இருக்கும், இல்லை என்றால் கூட்டம் இருக்காது. அதுவும் வந்தவர்களே பலர் தூங்கி கொண்டிருப்பார்கள், அங்கும் செல்போன் நோண்டி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே ஹஜ்ஜுக்கு வந்தால் அவருடைய ஹஜ்ஜு எந்த மனநிலையிலே இருக்கும் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு இபாதத்தை வாய்ப்பளிக்கிறான் என்றால் அந்த இபாதத்தை அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடையாக நினைத்து அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய அடிப்படையில் செய்ய வேண்டுமே என்ற கவலையோடு, ரப்பி அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி, யா அல்லாஹ், உன்னை நினைப்பதற்கு, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, அழகிய முறையில் உன்னை வணங்குவதற்கு எனக்கு உதவி செய். ஹஜ்ஜை எனக்கு வாய்ப்பளித்தாயே அல்லாஹ், இந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கு. எனக்கு இந்த ஹஜ்ஜிலே என்னுடைய கல்பை ஈடுபடுத்து. எனக்கு இந்த கல்பிலே இந்த ஹஜ்ஜிலே பொறுமையை தா. என்னுடைய நஃப்ஸோடு போராடக்கூடிய ஈமானை தா. யா அல்லாஹ், இந்த ஹஜ்ஜிலே எல்லா அமல்களையும் சரியாக நிறைவேற்றுவதற்குரிய தௌஃபீக்கை தா. யா அல்லாஹ், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே திரும்பி வருவதற்கு எனக்கு தௌஃபீக்கை தா, வாய்ப்பை தா என்று துஆக்கள் அதிகமாக வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அத்தகைய ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. உங்களுடைய குடும்பத்தார்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்களிலே யார் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்களுக்கான ஹஜ்ஜுடைய அமல்களுடைய கல்விகளை கொடுங்கள். அவர்களுக்கு தேவைப்பட்ட புத்தகங்களை கொடுங்கள். தர்பியாக்களுக்கு அழைத்து வாருங்கள். ஹஜ்ஜுடைய அமல்களுடைய தியாகங்களை பற்றி சொல்லுங்கள். இது ஹஜ் பெருமைக்கான இபாதத் அல்ல, புகழுக்கான இபாதத் அல்ல, ஆடம்பரத்திற்கான பயணம் அல்ல. ஹஜ் என்பது ஈமானிய பயணம், தக்வாவுடைய பயணம், பொறுமையுடைய பயணம், நஃப்ஸை கட்டுப்படுத்துவதனுடைய பயணம் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஃமின்கள் முஸ்லிம்களுக்கும் அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.